அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? பகுதி -2. அவர் அர்ஜுனைப் பார்த்தார். அவரது கண்கள் வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தால் நிறைந்திருந்தன. மகனே, தயக்கம் என்பது கோழைத்தனம் அல்ல. இது தைரியமின்மை அல்ல. இது உங்கள் மீதான நம்பிக்கையின்மை. நீங்கள் அதை வாழ்வதற்கு முன்பே உங்கள் வாழ்க்கையை திருடுவது அமைதியான எதிரி. அந்த வார்த்தைகள் அர்ஜுனுக்கு ஒரு அடியாகத் தாக்கின. தன் தந்தையின் கதையில் தன் சொந்த வாழ்க்கையை அவனால் பார்க்க முடிந்தது. வீணான சாத்தியக்கூறுகள். சொல்லப்படாத வார்த்தைகள். தன்னைத் தடுத்து நிறுத்திய பயம். திடீரென்று அவனுக்குப் புரிந்தது. தன் தந்தையின் தோல்வி திறமையின்மை அல்ல. அது 1000 அலிபிகளுடன் கொண்டாடப்படும் தயக்கத்தின் திருவிழா. மறுநாள் காலை, அர்ஜுன் ஒரு புதிய நோக்கத்துடன் காபி கடைக்குச் சென்றான். அவன் தினமும் குடிக்கும் பானத்தை ஆர்டர் செய்தான். ஆனால் பாரிஸ்டா அவனுடைய கோப்பையை அவனிடம் கொடுத்தபோது, அவன் திரும்பிப் பார்க்கவில்லை. அவள் கண்களைச் சந்தித்தான். அவன் குரல் நடுங்கிக் கொண்டே, என் பெயர் அர்ஜுன். நான் தினமும் இங்கு வருகிறேன். உன் புன்னகைதான் என் காலையின் சிறந்த பகுதி என்று நான் சொல்ல விரும்பினேன். அவள் கண்கள் அகலத் திறந்தன. அவள் முகத்தில் ஒரு மெதுவான புன்னகை பரவியது. நான் மாயா. இறுதியாக உன்னைச் சந்தித்ததில் மகிழ்ச்சி, அர்ஜுன். அந்த முதல் அடிதான் கவிழ்ந்து விழுந்த முதல் டோமினோ. அச்சமற்ற வடிவமைப்பாளர் சுய சந்தேகத்தால் சிக்கிக் கொண்டாரா? பகுதி -3 தொடரும்.